2 நாய் வச்சிட்டு இருந்தான் ஒருத்தன். அவன் ரொம்ப பெரிய பணக்காரன், டெய்லி வாக்கிங் போவான். இந்த பணக்காரனை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு திருடன். ரொம்ப தான் ரோஸு கட்டுறேன், என்னது இது? நேராக சொன்னேன், உன் வீட்டில் ஒரு நாள் நான் திருடுவேன்ப்பா. என் வீட்லையா? ஆமாம், முடிஞ்சா திருடிப்பாரு. போயிட்டான். 3 நாள் கழித்து காலையில் கதவு தட்டுறான், திறந்தா திருடன். பெட்டியை எடுத்து திறந்து முன்னால் போகிற, இதெல்லாம் உன் பொருளாக பாருன்னு. ஆமாம், இதெல்லாம் நேற்று நைட்டு உன் வீட்டிலேருந்து எடுத்துட்டேன். சும்மா என்ன என் தகுதியை காட்டுறதுக்காக. இந்தா உண்டு தான், எனக்கு வேணாம். இல்லை இல்லை, நீ சொல்லிட்டு தான் போனேன், நான் தான் ஜாக்கிரதையா இல்லை, இது நீ சம்பாதிச்சது என்கிட்ட சொல்லிட்டேன், இந்தா எடுத்துக்க, எனக்கு வேணாம். தேங்க்யூ சார் அப்படின்ட்டு போனான் பாருங்க. போனவனை நிறுத்தினா, இதுதான் எனக்கு உங்களுக்குமான செய்தி. போனவனை நிறுத்தின அந்த செல்வந்தன் திருடங்கிட்ட கேட்டான், எல்லாம் சரி, இந்த 2 பெரிய நாயை எப்படி சமாளிச்ச? 2 ஜெர்மன் ஷெப்பர்டு, கடிச்சா 1/4 கிலோ, எப்படி சமாளிச்ச? விசுவாசமான நாய், 7-8 வருஷமாக நடத்துகிற, சின்ன கப்லேருந்து வளர்க்குறான். எப்படி சமாளிச்ச? திருடன் சொன்ன ஒரு வார்த்தை தான், மனசில் வச்சுக்கிட்டு போங்க, யாருக்கிட்டே பகிராதீங்க, உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு சில மாற்றங்களை செஞ்சுக்கோங்க. நீ டெய்லி இந்த நாய்க்கு என்ன சாப்பாடு போடுவ? மட்டன் சிக்கன் தானே போடுவ? ஆமாம். 3 நாளாக கவனிச்சேன் நீ என்ன போடுறேன்னு. நான் மத்தி மீன் போட்டேன். சரி, போயிட்டான். கதவை மூடி 2 நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் நிற்க வச்சு இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கு 2 நாயும். செல்வந்தர் என்ன பண்ணார் தெரியுமா? சாஷ்டாங்கமாக அந்த 2 நாய் காலையும் விழுந்துட்டார். விழுந்து சொன்னார், மன்னிச்சுக்கடா தம்பிகளா, அப்பா தப்பு பண்ணிட்டேன், உனக்கு விருப்பமான சோறு போட்டு நான் வளர்க்கல பார்த்தியா, வெளியில் யாரோ போட்ட உடனே அதை சாப்பிட்டீங்களேடா, நீங்கள் நன்றி இல்லாமல் நடத்துறதுக்கு நான் காரணமாயிட்டேன்டா, என்னை மன்னிச்சிருங்கடான்னு ஓன்னு அழுதுருக்காருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த இடத்துல அந்த 2 நாய் உட்காந்துட்டு இருந்ததில்ல, அதுக்கப்புறமா அந்த 2 நாயும் நகரவே இல்லை எங்கேயுமே. ஒன்று 9 நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு, ஒன்று 11 நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு. 2 செத்துருச்சு. 3ஆவது நாள்லேருந்து கெஞ்சுறார், அப்பா தப்பா சொல்லிட்டேன்டா, மன்னிச்சுக்கடா, பரவாயில்லடா, டேய் மன்னிச்சு. மனசுல பற்றுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாரிடத்தில் என்ன வார்த்தை பேச வேண்டும், யாரிடத்தில் என்ன வார்த்தை பேசக்கூடாது என்று புரிந்து போகிறது.